அல்லேலூயா. ஆமா, ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல ஏன் இந்த வார்த்தை சொன்னா 28:1 வாசிக்கலாமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியேசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரனாகிய ஆரோனை எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனை பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு நாள் வரை ஆரோன் தேவனுடைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாளைக்கு அப்புறம் மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவனை பிரித்துடு, அவனை நான் அழைச்சேன், அவனை பிரித்தெடு, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலேசார், இத்தாமர் என்னும் ஆரோன் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. ஆரோனை கர்த்தர் எதற்காய் அழைத்தார், எதற்காய் வேறுபடுத்தினார், எதற்காய் தெரிந்து கொண்டார் என்று சொன்னா, ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் அவனை வேறு பிரித்தார். அது 2வது வசனம் வாசிக்கலாமே. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வஸ்திரங்களை ஆரோனுக்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி மோசையை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். முதலாவது ஆரோனை பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசே எடுத்து சொல்லுகிறாரு, அவன் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். 2வது அவனுக்கு மகிமையும் அலங்காரமும் இருக்கும்படி என்ன இருக்கணும்? மகிமையும் அலங்காரமும் இருக்கும்படி என்ன வேண்டுமா? பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்த அவனுக்கு கட்டளையிடுகிறார். எதுக்கு? எல்லாரும் வஸ்திரம் போட்டுக்கிறது மாதிரி அல்ல, அவனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்க பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணு. 3வது வசனம் வாசிக்கலாம். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையும். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இதெல்லாம் பரிசுத்த வஸ்திரம். அவன முதலாவது ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார் ஆசாரிய ஊழியம் பண்ணும்படிக்கு. 2வது அவனை என்ன பண்ணாரு? அவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்கும்படி வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது அங்க சொல்றாரு, மார்பதக்கம், ஏபோத்தும், அங்கியும், விசித்திரமான உள்சட்டையும், பாகையும், இடைக்கட்சியுமாய் உன் சகோதரன் ஆரோனுக்கு இது எல்லாம் தரிச்சிட்டு வந்துதான் என்னை அவன் என்ன பண்றான்? ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் ஆரோனை பிரித்தெடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய். 2வது ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஆரோனை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, அந்த பிரித்தெடுத்த மகனை எப்படி அவன் உடுத்த வேண்டும், அவனுக்கு என்னெல்லாம் உடுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டளையோடு கூட ஆரோனிடத்துல கர்த்தர் பேசி வைக்கிறார். ஆரோனை குறித்து மோசே எடுத்த சொல்றாரு, என்ன பண்ணுமா? அவனுக்கு என்னெல்லாம் உண்டு பண்ணுமாமா? மார்பதக்கம், ஏபோத்தும், அங்கியும், விசித்திரமான உள்சட்டையும், பாகையும், இடைக்கட்சியுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும் போது இதெல்லாம் கட்டிட்டு வந்து நின்னது என்ன பண்ணமா? ஆசாரிய ஊழியம் செய்யணும். அப்ப அடுத்த வருஷத்தை வாசிக்கலாமே. அவர்கள் பொன்னும் இளநீல நூலும். ஓகே, அதுக்கு ஒரு நிறைய லிஸ்ட் எல்லாம் கருத்து சொல்லுவாரு. அதெல்லாம் வாசிச்சா அன்னைக்கு நேரம் ஆயிரும். அதனால இப்படி இது அவனுடைய காரியம். 2வது 29வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கலாம். 29:1 அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை
பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதா. பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. 4 வசனம், அந்த 2 காளைகளை தெரிந்து கொண்டு பலி செலுத்தணும். அப்புறம் அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக அப்படின்னு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டை பண்ண சொல்றாரு. அப்ப இப்படி எல்லாம் கர்த்தர் ஆரோனை அழைக்கும் போது அவன் எப்படி இருக்கணும், ஆற தெரிஞ்சுக்கணும்னு முதல்ல சொல்றாரு. 2வது அவன் எப்படி உடுத்தணும்னு சொல்றாரு. 3வது அவன் எப்படி ஆசாரிய ஊழியம் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு எப்படி அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆரோனை குறித்து மோசே இடத்திலே கர்த்தர் சொல்லிக் கொண்டே வருகிறார். அடுத்து 5வது வசனம் வாசிக்கலாமே. அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. இதெல்லாமே ஆரோனை அபிஷேகம் பண்ணணும். ஆரோனை என்ன பண்ணணும், வஸ்திரங்களால் உடுத்தணும், இடைக்கச்சை கட்டணும், மார்பதக்கம் போடணும், தலைப்பாகை வைக்கணும், இடைக்கச்சை எல்லாம் ஆயத்தம் என்கிற அந்த எல்லாத்தையும் பண்ணித்தான் இந்த ஊழியத்தில், அதாவது அவனை கர்த்தரை ஆசாரிக்க அவனை கர்த்தர் எப்படி தயாராக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயை கட்டளையிடுகிறார். அப்ப மோசே இதெல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவனை ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. யார்கிட்ட சொன்னார் இது எல்லாமே? யாரு சொன்னாரு? இங்க எங்கிட்ட சொன்னாரு, அப்படியே பாக்குறது பார்த்தா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இல்ல, எங்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. யார்கிட்ட சொன்னாரு? மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, ஆரோனை நீ வேறுபடுத்தி அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணி அவன் பாகை, இடைக்கச்சை, மார்பதக்கம் எல்லாவற்றையும் ரெடியாக்கி விட்டு அவனை அபிஷேக தைலத்தினாலே இது பண்ணி 5வது வசனம் வாசிக்கலாம், 4வது வசனம் வாசிக்கலாம். 29:4. ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அதுக்கப்புறம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவனை 2வது பலிகளை செலுத்தி அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். 1வது என்ன பண்ணோம்? காளைகளை தெரிந்து கொண்டு 1 வசனம் வாசிக்கலாம். 1 வசனம், அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. அப்ப முதலாவது அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கு காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் செலுத்தி அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். 2வது 4வது வசனம் வாசிக்கலாம். ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அடுத்த 5வது வசனம், அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையையும் அதுக்கப்புறம் அவனுக்கு வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். 6வது வசனம், அவன் தலையிலே பாகையும் வைத்து வைக்க வேண்டும். 7வது வசனம், அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. ஆரோன் அதாவது எதுக்கு தெரிஞ்செடுத்தார்னா, இப்படி அவனை சரிப்படுத்தி இப்படி அவனை கொண்டு வந்து எனக்கு முன்பாய் நிறுத்து என்று சொல்லி மோசே இடத்திலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. யார்கிட்ட கட்டளையிட்டாரு? மோசேயின் இடத்தில் கர்த்தர் கட்டளையிட்டார். இப்படி மோசே இடத்துல கர்த்தர் கட்டளையிட்ட போது மோசே அதை ஆரோனுக்கும் அவர் புத்திரருக்கும் சொல்லி அதை செய்வித்து அவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆரோனை அவன் உருவாக்கினான். அதற்கான வேலைகள் செய்ய அவன் என்ன பண்ணான்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தினான். அநேகரை ஆயத்தப்படுத்தி அந்த தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் ஆரோனை அவன் உருவாக்கினான். அல்லேலூயா. இந்த நாளிலும் நான் சொல்லி வந்த காரியத்தெல்லாம் நீங்க நம்முடைய வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு ஆரோனை போல கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம சொல்றோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆரோனை போல நம்ம எதுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார்னா, கர்த்தர் சமூகத்திலே ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய். எதுக்கு நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு?
ஆரோனை ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆரோனை போல தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய். ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னா முதலாவது காளை அடிக்கப்பட்டு அவன் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். முதலாவது காளை அடிக்கப்பட்டு அவன் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நம் இயேசுவின் இரத்தத்தாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நம்ம நீக்கி சுத்திகரிக்கும். அதனால ஆரோனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த அழைத்த தேவன் அவர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆளையும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவை தெரிந்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே அவனுக்கு மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதை அவன் நிறைவேற்றினார். இரண்டாவது தண்ணீரினாலே அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நமக்கு தெரியும் அப்படித்தானே, ஞானஸ்தானம் என்கிற தண்ணி மனம் திரும்பி, அதாவது சும்மா ஞானஸ்தானம் என்று சொன்னா ஏதோ எடுக்கிறது அல்ல, ஏதோ சொல்றாங்கிறதுக்காக எடுக்கிறது அல்ல. இது மனம் திரும்பி, அதை நான் பாவியா இருக்கிறேன், என் பாவத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதுக்கு அப்புறம் எடுக்கப்படுகிற ஒரு காரியம்தான் ஞானஸ்தானம். அப்படின்னா தண்ணீர்னாலே மூழ்கி எனக்கும் பழைய வாழ்க்கைக்கும் பாவமான வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை, நான் புது மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பாக இயேசு எப்படி சிலுவையில் மரித்து பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல அதுக்கு ஒப்பான நாம் சாவதற்கு ஒப்பான ஒரு காரியம்தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்று சொன்னா ஓ தண்ணீர் இறங்கி மேலே வந்தாலும் சரியாயிரும் அல்ல, நீங்கள் மனம் திரும்புவதற்கு நான் உண்மையாகவே நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளமாய் வெளியிலே செய்யக்கூடிய ஒரு காரியம். மரித்தது எப்படி ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணி அவனை மூடுறோம், அதே போல தண்ணீருக்குள்ளே அந்த மனுஷனையும் அவன் பாவங்களையும் எல்லாம் மூடுவதற்கு அடையாளமாக தண்ணீரினாலே நாம் கழுவப்படுகிறோம். அதுதான் ஆரோனை தண்ணீரினாலே பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லேலூயா. நம்ம சாதாரணமா ஏதோ வந்தோம் சபைக்கு ஒரு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல, நாம் ஆரோனை போல கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த அழைக்க தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நமக்கு உண்மையாய் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. எதுக்கு எடுத்த திருவிருந்து கொடுப்பாங்க அப்பதான் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறாங்க. அப்படி அல்ல, திருவிருதுக்காய் எடுப்பதல்ல, தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்காய் தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்பதற்கு மனம் திரும்புவதற்கு அடையாளமாக நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம் வாசிங்களேன். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் பாவம் கழுவப்படுவதற்கு, அதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பணும். முதலாவது பாவத்திலே அதே வாழ்க்கையில நீங்க வாழாதபடிக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுவதற்கு, அதாவது இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி அபிஷேகம் உங்களுக்கு வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்க சரியான மனம் திரும்புதலும் சரியான ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் அபிஷேகம் கிடைக்கும். ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு அபிஷேகம் சொன்னா கர்த்தருடைய அபிஷேகம் வாழ்க்கையில வராது. கர்த்தர் தான் அபிஷேகிக்கிறவர். இது நாங்க ஞானஸ்தானம் கொடுங்க சொன்னா கொடுத்துருவோம். அபிஷேகம் என்பது அவர் கருத்தில் இருக்குது. நீங்க உண்மையாய் மனம் திரும்பினா மட்டும்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார், உங்களை என்னவர் நிரப்புவார், கழுவுவார், அவர் பரிசுத்தப்படுத்துவார். நீங்க பூமியிலே பரிசுத்தப்படுத்துவதற்கு அடையாளமாய் தண்ணீர்னாலே கழுவுறதுக்கு ஆமென் ஞானஸ்தானம் கொடுத்துறோம். ஆனா அவர் உண்மையாகவே உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்கு அடையாளமாகத்தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய அபிஷேகம் நமக்குள் வரும்போதுதான் நம்ம நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் உத்தமமாய் நடப்பதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா. அதனால முதலாவது பலி செலுத்தி காளைகளையும் ஆட்டுக்கடாவையும் செலுத்தி அவன் வேறு பிரித்து வாழ வேண்டும். இரண்டாவது தண்ணீர்னாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். மூன்றாவது 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையையும் அவனுக்கு உள்சட்டையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து அதை பாகை என்று சொன்ன ரட்சிப்பு, அதுதான் ரட்சிக்கப்படுகிறது அடையாளமாய்
தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. அவனை பரிசுத்த தைலத்தையும் தெளித்து அவனை அபிஷேகம் செய்ய. இப்படிப்பட்ட காரியங்களோடு இருப்பதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னான். ஆராதனைக்கு வர வேண்டிய நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும்? முதலாவது மனம் திரும்பி இருக்க வேண்டும். இரண்டாவது இயேசுவின் ரத்தத்தால் முதலாவது கழுவப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறது. இரண்டாவது ஞானஸ்தானத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்திருப்பது தண்ணீரினாலே. மூன்றாவது அபிஷேகத்தினாலே எடுத்திருப்பது. அதிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரத்துல 39வது வசனம் வாசிங்களே. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் 40 வாசிங்கள். 40 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரட்சிப்பு. இது பாகை என்று சொன்னா அந்த மாறுபாடான சந்ததியோடு கூட கலவாதபடிக்கு நமக்கு ரட்சிப்பின் அந்த அனுபவத்துல பாகை நம்ம தலையில வைக்கப்பட்டு இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். 42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வேறுபட்டு ஆரோனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டது போல இந்த நாளிலும் ஆரோனை போல அடைக்கப்பட்டிருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். அல்லேலூயா. இப்படி அவனை ஆரோனுடைய செய்ய வேண்டிய ஊழியத்தையும் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் என்னெல்லாம் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நாளிலே அவர் சொல்லி மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இப்படி மோசே தன் ஆரோனுக்கு அதை தெரிவித்து அதையெல்லாம் உண்டு பண்ணி ஆண்டு சமூகத்திலே கொண்டு வந்து அவனை நிறுத்தினான். அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய அவன் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆயத்தமாக்கினான். அல்லேலூயா. அதே போல இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து அவர் அழைத்து ஒரு நோக்கம் உண்டு. ஆரோனை போல உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிற நாம் முதலாவது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது பாவ மன்னிப்பாகிய தண்ணீரினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய அபிஷேகத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். நான்காவது அவருடைய வேறுபட்ட வாழ்க்கை நம்முடைய காணப்பட வேண்டும். பின் அப்பம் பிற்கதிலும் பந்தியிலே ஆசரிக்கப்பட வேண்டும். மற்றது என்ன, அதாவது ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோனுடைய வாழ்க்கையிலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 30வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களே. ஆரோன் காலைதோறும் அதின்மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். ஆரோன் காலைதோறும் அதின்மேல் சுகந்த தூபவர்க்கம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதின்மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதின்மேல் தூபம் காட்ட வேண்டும். அப்ப ஆரோன் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். காலை மாலை 2 நேரங்களிலும் அதின்மேல் தூபம் காட்டப்பட வேண்டும். ஆரோன் என்ன பண்ணமாமா? அவன் ஆரோன் என்று சொன்னா முதலாவது என்ன பண்ணிருக்கணும்? பலி செலுத்தி தன்னை வேறுபடுத்தி இருக்க வேண்டும். தண்ணீரால கழுவி இருக்கப்பட வேண்டும். மூன்றாவது அவன் வஸ்திரங்களை உடுத்தி இருக்க வேண்டும். அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் காலை மாலை 2 நேரங்களிலும் ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையிலும் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். இப்படி ஆரோனை போல அழைத்திருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆரோன் அதை கடைபிடித்தான். கர்த்தர் அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த நாளிலும் சபையிலே கர்த்தர் உங்களை கொண்டு சேர்த்திருக்காரு. மோசே போல் இருக்கக்கூடிய ஊழியக்காரரை கட்டளையிட்டது என்ன தெரியுமா? இப்படி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆரோனை போல மாற்ற வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கட்டளையிட்டது போல ஊழியக்காரருக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆரோனை போல மாற்ற வேண்டும். ஆரோனை போல உருவாக்கப்பட வேண்டும். அவன் தேவ சமூகத்திலே தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் மற்றவர்களை போல் அல்ல. உலகத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் சிலரை மாத்திரம் தெரிந்து கொண்டு சபையிலே சேர்த்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஆரோனை போல அவன் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாய் அவன் பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்திலே அனுதினமும் கர்த்தர் சமூகத்தில் நிற்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரம் என்பதை அவன் சுட்டி காண்பித்து அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை உருவாக்க வேண்டிய அந்த மிக முக்கியமான கட்டாயத்துக்குள் மோசே கட்டளிட்டது போல
இந்த நாளிலும் சபையிலே ஊழியக்காரருக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா ஆரோனை போல அவர்களை மாற்றப்பட வேண்டும். ஆரோன் சில நேரங்கள் தப்பு பண்ணுவாரு. என்ன பண்ணாரு? கண்குட்டி உண்டாக்கி வச்சு இதுதான் கடவுளும் பாரு, அப்படித்தானே? கொஞ்ச நேரம் மோசே போன வாரத்துக்கு பார்த்தோம், அப்படித்தானே? கொஞ்ச நேரம் மோசே கர்த்தரோடு பேச போன போது அந்த தேவனுடைய ஊழியக்காரர் கூட ஐக்கியம் இல்லாத போது என்னாச்சு? ஆரோன் தவறாய் வழி நடத்தி விட்டான் ஜனங்களை, தவறான வழிகள் தடமாறி போய் விட்டான். அப்ப ஏன் ஆண்டவரே அவன் தடமாறி போய் விட்டான்? ஊழியக்காரனுடைய சரியான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவர் தான் அந்த ஆரோன்கள் சரியாய் இருப்பார்கள். எப்ப ஊழியக்காரருக்கு டிமிக்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சில விக்கிரகங்கள் வந்துவிடும், தவறான வழிகள் வந்துவிடும். அதனால தான் அந்த சபையில கர்த்தர் ஏன் வச்சுக்கிறார் தெரியுமா? எல்லா ஆரோன்களை கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு ஏற்ற காலங்களை கர்த்தர் உயர்த்தும்படியாக அவருக்கு பலத்த கடங்களுக்குள் அடங்கி நல்ல முறையில் போதிக்கப்படுவதற்காகத்தான் கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். சபை என்று சொன்னா அதான் சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமான ஆரோன்களை உருவாக்குகிற இடம். சபை என்று சொன்னா கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களை உருவாக்குகிற இடம். சபை என்று சொன்னா கர்த்தர் பலி செலுத்தக்கூடிய இடம். இது எப்ப? ஆண்டு சமூகத்தில் கர்த்தரை எதிர்பார்க்கிற மாதிரி உங்களை பரிசுத்தப்படுத்தி, கர்த்தரை எதிர்பார்க்கிற மாதிரி உங்களை கழுவி, கர்த்தரை எதிர்பார்க்கிற மாதிரி அவர் உங்களை வஸ்திரங்களை தரிப்பித்து, கர்த்தரை எதிர்பார்க்கிற மாதிரி அபிஷேகத்தை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்து, கர்த்தரை எதிர்பார்க்கிற மாதிரி அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக வேறுபட்ட வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆரோன்களை உருவாக்குற இடம்தான் சபை. அல்லேலூயா. அதனால்தான் சில தவறுகளை செய்யும் போது சுட்டி காண்பிக்கிறோம், சில தவறுகளை செய்யக்கூடாது என்பதை வார வாரம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ பிரசங்கம் வருவாங்க போவோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. இந்த பிரசங்கமானது உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுக்கிற அந்த இடத்திலே அதை என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்க வாழ்க்கையில் அதை பிரயாசப்படுத்த வேண்டும். ஆரோன் அப்படி பண்ணனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இல்லாவிட்டா என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கையிலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நம்ம நினைக்கிறோம் இங்கதான் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, உபாகமம் 12:11 வாசிக்கலாம். 12:11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து. அங்க கர்த்தர் உண்டு பண்ணி தெரிந்து கொள்ள ஒரு இடம் உண்டு. அது எல்லா இடத்திலும் எல்லா ஆரோன்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு இடத்தை வச்சிருப்பாரு. அந்த இடத்துல உங்களுக்காகி தேவன் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை இருக்கணும், ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சபை இருக்கணும். அந்த சபையில கொண்டு வந்து அதுதான் கர்த்தர் உங்களுக்காய் உண்டு பண்ணின, உங்களுக்காய் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு சபை. அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கை கொள்ளும்படி அங்கே கீழ்ப்படிய வேண்டும். 13 வாசிக்கலாம். 13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனபலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கண்ட இடமெல்லாம் நான் இங்க போய் ஆராதிக்கிறேன், அங்க உங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரு இடத்தை உண்டு பண்ணி இருப்பார். அந்த இடத்துல தான் போய் உங்களுடைய ஆராதனை நீங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். கண்ட இடமெல்லாம் உங்கள் சர்வாங்க தகன பலி இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்ம ஆராதனை ஆரோனே உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. அந்த தெரிந்து கொண்ட தேவன் உன்னை உருவாக்கின ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல உன்னை கொண்டு வைப்பாரு. அந்த இடத்துல நீ தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். கண்ட இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை பலி செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கை. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கையில ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குதா, அதனால எங்க போனாலும் அங்க போன ஆராதனைக்கு போனோங்கிற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். கண்ட இடமெல்லாம், ஏன்னா உங்க கையில உத்தரவாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவுடைய உத்தரவாதம் யார்ட்டு இருக்குது? ஜனங்களுடைய உத்தரவாதம். அந்த ஆத்மாவுடைய உத்தரவாதம் யார்ட்டு கேட்பாரு? இந்த சபையின் போதும் எடுத்து கேட்பாரு. நீங்க போன சபையிலெல்லாம் கேட்க மாட்டாரு. ஒரு பக்கம் உங்களுக்கு வைக்கிறாருன்னா அந்த சபையில உங்களுக்கான உத்தரவாதத்தை அவர் அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர் தான் கேட்பாரு. அப்ப ஊழியக்காரரு உங்களுக்கு விரட்டி பேசினா சபை விட்டு நான் போயிடுவேன், ஏன்னா சத்தம் போட்டா ஐயோ நான் இவரு ரொம்ப திட்டுறாரு, இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறேன். ஆமா, உங்களுடைய ஊழியக்காரர் தான் உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதி. அவர் எங்க கொண்டு வைக்கிறாரோ அந்த இடத்துல அடங்கி ஒடுங்கி இருக்கணும், அங்கே
கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளுக்கு, அங்க கொடுக்கப்படுகிற காரியங்களுக்கு. ஏன்னா மோசேயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், ஆரோனை இப்படி உருவாக்கு அப்படின்னு. அப்ப ஆரோனை அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், பரவாயில்ல. அவன் வஸ்திரம் போடாம வந்தா பரவாயில்ல, 2 வஸ்திரம் போட மாட்டேங்கிறான், இடைக்காட்சி கட்ட மாட்டேங்கிறான், வெயிட்டா இருக்குதுங்கிறான், வச்சுட்டு போறாங்கிறான். விட்டுறலாமா? விட்டுறலாமா? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. விடக்கூடாது, பொடிச்சு வாங்க. டேய், ஆண்டவர் என்ன சொல்லிக்காருன்னா, மார்பதக்கம் ஒட்டு வரணும், இடைக்கச்சை கட்டணும், ஆயத்தம்ங்கிற தலைப்பாகை போடணும்ப்பா, ரட்சிப்புங்கிற தலைப்பாவை நீ போடணும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுவாரு. ஆண்டவர் கிட்ட சொல்லிக்காரு, இப்படித்தான் வரணுமாமா, எனக்கெல்லாம் போட முடியாது, அதான் ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னா. இன்னைக்கு அப்படிதான் சொல்றீங்க நிறைய பேர். மோசே சொல்றாரு, ஆண்டவர் கிட்ட இப்படிதான்ப்பா சொல்லிக்காரு, இதைத்தான் பண்ணமாமா அப்படின்னு கேட்டா, ஐயோ அந்த பாகை போட்டா எனக்கு வேர்க்கும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். நிறைய பேருடைய எண்ணம் அப்படித்தான். சபைக்கெல்லாம் சொல்றதும் கேட்க வருவோம், என்னது 10 நாளுக்கு வருவோம், 11 மணிக்கு போயிடுவோம், யாரும் என்னை கேட்கக்கூடாது, யாரும் என்னை பண்ணக்கூடாது. சபை என்று சொன்னா அதான் சொல்றேன், நம்ம நினைக்கிற மாதிரி ஆரோன்களை உருவாக்குகிற இடம் சபை. உங்களுடைய இஷ்டத்தின்படியாய் வந்து சேர்வதில் கர்த்தர் என்ன கட்டளை மோசைக்கு கொடுத்தாரோ அதை போல உருவாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் தான் சபை என்று சொன்னான். அங்க கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, ஆரோனை உருவாக்க வேண்டும், அவனை இப்படித்தான் உருவாக்க வேண்டும். அவனுடைய இஷ்டத்தின்படியாய் வாழ்வதற்கு அவன் சில நேரங்களை போட மாட்டான். இல்ல, நாம உருவாக்கி அவனை தேவனுக்கு முன்பாய் நிறுத்துவதற்காகத்தான் மோசேயை கர்த்தர் அங்கே அழைத்தார். கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும்னா சும்மா ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போறோம், ஒரு சபையில் இருக்குன்னு சொல்றதுக்காக அல்ல, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முன்பாய் கர்த்தர் சமூகத்தை நிறுத்துவதற்கு ஆயத்தமாக்கக்கூடிய இடம் தான் சபை. மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, உங்கள்கிட்ட சொன்னல, நீ அவன்கிட்ட சொன்னையா? அவன் செய்த ஒரு டைம் சொன்னேன் கேட்கல, 2வது டைம் சொன்னையா? அதான் தான் அவனுக்கு முதல்ல பொறுமையை கர்த்தர் கொடுத்தார். அவன் கோவப்படுத்தினான், அவன் தப்பா நடத்தினான், இருந்தாலும் கோபம் வந்தாலும் அந்த ஜனங்களுக்காய் மன்றாடுகிறவனாய் மோசையை கர்த்தர் மாற்றினதுக்கு அப்புறம் தான் மோசையை கர்த்தர் கட்டளையை கொடுத்து ஆரோனை உருவாக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆரோனை உருவாக்க வேண்டிய சபை இன்னைக்கு நாளிலே சொல்லுகிற வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கண்ட இடமெல்லாம் உங்கள் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், எல்லா இடத்துக்கும் போய் ஆராதிச்சு வரலாமா? வரலாம். நீங்க இந்த வாரம் இங்க போகலாம், அடுத்த வாரம் அங்க போகலாம், மற்ற வாரம் அங்க போகலாம். இந்த கோயம்புத்தூர்ல நிறைய சபை இருக்குது, எல்லா சபைக்கும் வாரம் போயிட்டு வரலாம். ஆனா கண்ட இடமெல்லாம் வசனம் சொல்லுது, உங்கள் தகன பலி இடாதபடிக்கு எச்சரி. ஏன்னா உத்தரவாதம் உள்ள ஒருத்தர் உண்டு. உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உள்ள தகப்பன் இருப்பார். அந்த தகப்பனுடைய சொல்லை கேட்டு அங்கே உருவாக்கப்படுவதற்கான ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நினைச்சிட்டு வந்தீங்க, இன்னைக்கு அப்பா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்க. அப்படித்தானே? தெளிவான சொன்னார், இன்னைக்கு ஆளிலே ஆரோன்களை உருவாக்கப்பட உங்க வாழ்க்கையில நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். கண்ட இடமெல்லாம் உங்கள் சர்வாங்க தகனபலிகளை இடாதபடிக்கு. இன்னைக்கு உங்களுடைய வேலை அந்த இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப வேலைகள் அதிகமாகி அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ஆனா அங்கே இங்கே ஓடுறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் சமூகத்துக்கு வந்து அமர்ந்திருந்து அவர் சொல்லுகிறபடியாய் நீங்கள் உருவாக்கப்பட்டா மட்டும்தான் கர்த்தர் சமூகத்துல போய் சேர முடியும். யாத்திராகமம் புத்தகத்துல 34வது அதிகாரம் 31 வசனம் வாசிங்க, 21 வாசிங்கள. யாத்திராகமத்தின் புத்தகம் 34:21. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்ப. 6 நாளும் நீங்க எல்லா வேலை செய்யலாம். 7ஆம் நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளிலே நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும். 7ஆம் நாள்ல என்ன பண்ணோம்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நீங்க வர வேண்டும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. வசனம் தெளிவா நமக்கு வாழ்க்கையை சொல்லுது. என்னதான் விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் பொதுவாகவே சொல்லிட்டார். என்னது? 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. அதே மாத்திரம் அந்த வசனம் நீ அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக விசேஷமாகவும் சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா? விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த நாள்ல எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லி போட்டு நீ வயலுக்கு ஓடிடாத. அந்த நாளிலும் நீ ஓய்ந்திருக்க வேண்டும். விதைப்பு காலம்னா ஐயோ எனக்கு ரொம்ப டைட்டுங்க, மாசம் எண்டுங்க, ரொம்ப வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க வேலைக்கு போயிடக்கூடாது. என்னது ஆலயத்தினுடைய ஆராதனை விட்டுட்டு
6 நாளும் நீங்க வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். மற்ற நாள்ல வந்துடுவீங்க. கொஞ்சம் வேலையில பிரஷர் ஆயிடுச்சுன்னா என்னது, ஆராதனை கட்டடிச்சுட்டு எங்க போயிடுறது, வேலைக்கு போயிடுறது, சொந்தக்காரர் கூப்பிட்டாங்கன்னு போயிடுறது. அதான் விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும். அப்படின்னா எந்த காலமா இருந்தாலும் ஆராதனையை நீ கடைபிடிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லி, அந்த காலத்துல விதைக்கிற நேரத்துல என்ன வரைக்கும், அதாவது கோடை மழையும்பாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா 3 நாள் தான் என்ன இருக்கும், அதோட ஈரம் இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா பாகம் போயிருப்பாங்க. பாகம் போகும்போதுனா கல்லுகள்லாம் இருக்கும், ஓட்ட முடியாது, நல்லா விட முடியாது, மாவு மாதிரி இருக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா. இந்த மழை போயிடுச்சுன்னா அடுத்த மழை வர வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை வெள்ளிக்கிழமை மழை வந்துச்சு வச்சுக்குவோம், வெள்ளிக்கிழமை, ஐயோ சனி ஞாயிறு 2 நாள் தான் இருக்குது, ஊட்டி என்ன புழுதா மட்டும்தான் விதைக்க முடியும் சொல்லி போட்டு விதைக்க முடியுங்கிறதுக்காக நீ ஓய்வு நாளை கட்டடிச்சுட்டு போய் ஆராதனை கட்டடிக்க கூடாது. மழை வந்துச்சுன்னா நீங்க இந்த காலத்து மாதிரி அல்ல. விவசாயம் என்று சொன்னா மழை பெஞ்சு 3 நாள் 4 நாள் தான் ஒரு பாகம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஏரோட்டி அதை காய வச்சு 2வது ஒருக்க ஓட்டி என்ன பண்ணணும், அதில் விதை விதைச்சிடணும். அப்பதான் அடுத்த மழைக்கு அது வரும். இல்லைன்னா பாகம் போயிடுச்சு வச்சுங்களேன், இன்னும் அடுத்த மழை வர வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஆண்டு சோதிக்கிறதுக்காகவே வெள்ளிக்கிழமை மழை கொடுத்துருவாரு, வியாழக்கிழமை மழை கொடுத்துடுவாரு. விலை கொடுத்தா வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, அப்பா சனிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி போயிடும், திங்கிழமைக்குள்ள காஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நீ ஓட்டிட்டு இருக்க கூடாதுப்பா. விதைப்பு காலத்திலும் அறுக்கிற நேரம் வந்துச்சு வச்சுக்கல, ஐயோ ஆளுகள் என்னைத்தான் வந்திருக்கிறாங்க, அறுத்துக்கு வீணா போயிடும் சொல்லி போட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு போய் அறுக்கிறதுக்கு போகாத. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஆமா உங்க வேலையெல்லாம் ஆண்டுக்கு தெரியும், நீங்க என்னெல்லாம் வேலை பண்ணுவீங்கன்னு ஆண்டுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ரைட்டா போட்டு என்ன போட்டிருக்காரு, வேலை அதிகமா இருக்குது, வேலை பழுவா இருக்குது, எங்க ஆபீஸ்ல ரொம்ப தெருக்கு, இன்னைக்கு விவசாயம் இல்ல, உங்க என்ன வேலை செய்றீங்களோ. ஆனா விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் நீங்க எவ்வளவுதான் டைட் ஷெட்யூல் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். வீட்டிலே உட்கார்ந்து கூடாது, நேரமாயிடுச்சு உடம்பு சரி அதெல்லாம் சொல்ல ஆண்டு சமூகத்துல வருவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. ஆண்டு சொல்றாரு எல்லா நாளும் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை அந்த ஓய்வு நாளை நீங்க பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கு. 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பாயாக, விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. யாத்திராகமம் 31:13 வாசிக்கலாமே. 31:13 நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும், எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். எனக்கும் உங்களுக்கும். ஆரோனே நீ புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆராதனை என்று சொன்னா உன்னை உருவாக்க நீ ஆலயத்தில் 7வது நாளில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். வேலை நிமித்தமாக நீ என்ன பண்ணக்கூடாது, ஓய்வு எடுத்து நீ வேலைக்கு போயிடக்கூடாது. 6 நாளும் நீ உன் வேலை செய்யலாம். 7ஆம் நாளிலே சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. புத்தி சொல்லி எல்லா ஜனங்களையும் எங்கே சபையில் கொண்டு சேர்க்கணும். அது மாத்திரம் இல்ல, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு. அப்ப ஆராதனைக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஓய்வு நாள்ல வரும்போது என்ன ஆகும், ஆலயத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மை கர்த்தர் புதுப்பிக்கிற இடம். நம்ம நிறைய பேர் சோர்வா வரும் பார்த்தீங்களா, ஆராதனைக்கு வரும்போது ஜெபிக்க முடியாம சோர்வோடு கூட பலவீனத்தோடு கூட நிறைய நேரங்கள் வருவோம். நீங்க ஆராதனைக்கு வரும்போது தான் உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி, உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களுடைய பலத்தை இல்லாத உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுத்து புதிய அபிஷேகத்தோடு கூட புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட அனுப்புகிற இடம் தான் ஆராதனை. அல்லேலூயா. அதனால்தான் ஆசை, உங்கள் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. அப்ப நீங்க இங்க வர்றீங்க அப்படின்னா கர்த்தரை நம்பி வர்றீங்க, கர்த்தருடைய புது பலனை பெற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்புகிறதை நீங்கள் பார்க்கும்படி நீங்கள் ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கூடி வாருங்கள். நாம் நினைக்கிறோம் இப்படி ஆலயத்துக்கு கூடி வரலாமா வேண்டாமா அப்படின்னு, நிறைய ரொம்ப டயர்டா இருக்குது, அன்னைக்கு தான் தண்ணி வந்துருச்சு, அன்னைக்கு தான் அண்டி வந்துருச்சு, என்ன சொல்லுவோம், எல்லா இதுவும் அன்னைக்கு தான் வருவாங்க. என்ன வந்தாலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பலப்படுத்துகிற அந்த நாளை நீங்க விடவே கூடாது. எல்லா நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். இனி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தருடைய
அந்த நாளிலே நாம் வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஓய்வு நாள்ல அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 14 கூட வாசிக்கலாமே. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அது உங்களுக்கு ஆமா பரிசுத்தமானது, உங்களுக்கு நல்லது. அது அந்த நாள்ல வந்து நீங்க ஆராதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே ஆஸ்வதிக்கப்பட அது ஏதுவாய் இருக்கும். அப்புறம் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அப்பா என்ன பண்றாரா? பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன். ஆராதனைக்கு வராதவங்கள இந்த வாரம் போன வாரம் வராதவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணிடலாம்? அவ்வளவுதான், கத்தி எடுத்து ஒரு போடு போட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா கொலை செய்யப்பட கடவன். ஆண்டவர் அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறாரு. ஒரு வாரம் தானே, ஆண்டவர் தெரியாதா? ஆண்டவர் சொல்லி வச்சுக்க பாருங்க, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறேன். அப்படின்னா கெட்டு போக பண்றீங்க. அந்த ஆராதனால உங்களால தான் கெடுது. அந்த பரிசுத்த ஓய்வுனால என்ன பண்ணுதாமா? பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குறீங்க. அந்த பாத்திரமானாய் நான் இருந்திருக்கூடாது. அந்த பாத்திரமா நான் பரிசுத்த குலைச்சலாக்குறவனா நான் இருந்திருக்கூடாது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குறவன் கொலை செய்ய கடவன். ஆராதனைக்கு வர்றது பகுதியில இருந்துச்சு, என்னோட வேலையான போயிடுறது. அப்படித்தானே இருக்கிறாங்க. யாரை சொல்றீங்க கேட்குறீங்களா? அங்க எல்லாம் சிரிக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் பேர் அவங்களுக்கு தான். ஆராதனை டைம்ல அப்படியே வந்து ஐயோ என்னை வர சொன்னாங்க, எங்க மாமா வந்திருக்காரு, மச்சான் வந்திருக்காரு, கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு பகுதியில் அப்படியே எந்திரிச்சு போறது பரிசுத்த குலைச்சலாக்குவது. ஆராதனைக்கு வராம வீட்டிலே இருப்பது பரிசுத்த குலைச்சலாக்குவது. அப்ப நம்ம ஆராதனை என்று சொன்னா அப்படி நடமாடிட்டு அப்படி ஆண்டவரை மட்டுப்படுத்துறது அல்ல. ஆராதனை என்று சொன்னா ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தன்னைத்தானே அர்ப்பணிக்கிற இடம் தான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் என்னவா? கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆமா, கர்த்தர் உங்களை அந்த இடத்திலிருந்து நீக்கி போடுவார். ஓய்வு நாள நீங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன வரவாம்? தன் ஜனத்தில் நடத்தில் இராதபடிக்கு அது அடுத்து அந்த ஆத்துமா கொஞ்ச நாளே காணாம போயிடும் அர்த்தம். நீங்க இப்படி அந்த புறாவை போல காக்காயை போல போக்குவரமா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் வரும், கொஞ்ச நாள் வராது, கொஞ்ச நாள் போகும், கொஞ்ச நாள் வராது. அப்படின்னா அந்த ஆத்மா சீக்கிரமே கழண்டு போயிடும். அந்த ஆவிக்குள்ள நிக்காது, உலகம் அதை அடிச்சுட்டு போயிடும், பிசாசவன் வஞ்சிச்சிடுவான். அதனால தான் அந்த ஆத்மா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆராதனைக்கு 2 வாரம் கட்டடிச்சு பாருங்க, 3வது வாரம் போனோமா அப்படின்னு யோசிப்பேன். நீங்க எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல, உங்க வாழ்க்கை அனுபவம் தெரியல. 2 வாரம் நீங்க ஆராதனைக்கு வராம இன்னைக்கு கட் பண்ணி பாருங்களேன். 3வது வாரம் ஆட்டியே சலிப்பு வரும் பார்க்கணும். ஐயோ வேலை, ஐயோ அப்பா இவ்வளவு வேலை இருக்குதா, இன்னைக்கு ஒரு நாள் செய்தா கூட தீராது அப்படின்னு உங்க மனசுல நினைப்பீங்க. அப்படித்தான் வாழ்க்கையிலே என்ன இருக்கும்? பிசாசானவன் அறுப்புண்டு போக முடியான அநேக ஆலோசனை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து உங்களை வழிமாற பண்ணுவான். ஆனா நீங்க எச்சரிக்கையா இருந்து நீங்க தேவ சமூகத்துல என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையா இருக்க. ஆரோன்களை நீங்க என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சமூகம் என்று சொன்னா எப்படி செலுத்தணும், எங்க செலுத்தணும், எப்படியெல்லாம் செலுத்தணுங்கிற எல்லா வரைமுறை திட்டங்களும் உண்டு. கண்ட இடமெல்லாம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதிலே உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கே கொண்டு வந்து செலுத்தி அப்படிங்க போய் கொஞ்சம் ஞாபகம் வருது. எனக்கு போன ஒரு 4 மாசத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டு உங்களுக்கு மைக் செட்டெல்லாம் வாங்கி தரலான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போச்சு. ஆஹா, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வாங்கி தர மாட்டேங்கிறாரு, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு மைக் செட்டு ஒரு 1-1.5 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், மைக் செட் வாங்கி தரேன்னாரு. ஆஹா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சரி அப்படியா சந்தோஷம் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் சொன்னாரு, ஏன் திடீர்னு உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் எனக்கு ஒரு பணம் வந்தது, வர வேண்டிய ஒரு நல்ல அமௌண்ட் வந்தது, அதில் வந்து நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறேன், அதில் ஒரு தசமபாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால அந்த பணத்தில் உங்களுக்கு மைக் செட் வாங்கி கொடுக்கலான்னு எனக்கு எப்படா கிடைக்கும் அப்படின்னு ஆசையோட காத்துட்டு இருந்தது. ஆஹா அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருந்தபோது இப்படி சொன்னவர் டக்குன்னு ஒரு குறுக்கலாம் எனக்கு வந்துச்சு. அவர் நமக்கு சபைக்கு வர்றவர் அல்ல. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறபடி தசமபாகம் சொல்கிறீங்க, தசமபாகம்னா உங்கள் சபைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். நான் கேட்டது, அதாவது பணம் வருங்கிறதுக்காக எப்படி வேணா வாங்கிடலாமா, வசனத்தை விட்டு வாங்கிடலாமா? அப்போ நான் சொன்னேன். அவர் சொன்னார், உங்கள் சபைக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுக்க நினச்ச தப்பு இல்லை, நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஆனால் தசமபாகம் சொன்னீங்கல்ல, கண்ட இடத்துலையும் போய் நான் வசனம் தெரிஞ்சுவேன், நான் அப்படியெல்லாம் ரொம்ப மாற்று எனக்கு தெரிஞ்ச வசனத்தை உண்மையாக இருப்பேன், புரியுதா? அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் தசமபாகம் சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நான் உங்கள் சபைக்கு தான் கொடுக்கணும். பாஸ்டர் எங்கள் சபையில் 1500 பேர் வர்றாங்க. என்ன எத்தனை பேர் வர்றாங்க? யார் கொடுத்தா யார் கொடுக்கலன்னு யாருக்கு தெரிய போகுது, அப்படித்தானே?
1500 பேர் வர்றாங்க. அதனால அந்த சபை நல்லா வளர்ந்த சபை தான், அதனால உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உங்க சபைக்கு நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உங்க சபைக்கு கொடுக்கணும். அதான் கண்ட இடமெல்லாம் போய் செலுத்துறது அல்ல. நீங்க கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு காணிக்கைகள். அந்த வசனத்தை வாசிக்கலாமே, வாசிங்க அந்த வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து அங்க வந்து செலுத்தணும். சும்மா உங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் கொடுக்கிற இடம் இல்ல அப்படின்னு அவர் சொன்னேன். நான் சொன்ன வசனம் இதுதான் சொல்லுது. நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கொடுப்பீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க கொடுத்து கொடுத்து ஆண்டவருக்காய் கொடுத்தேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமே பார்க்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். அவர் தசமபாகத்தை கொடுக்க சொன்னாரு, எங்க கொடுக்க சொன்னாரு? நீங்க ஆராதிக்க வேணும், எங்க வச்சு ஆராதிக்க சொன்னாரு? நீங்க உருவாகணும், எப்படி உருவாக்க சொன்னாரு? எல்லா திட்டங்களோடு தான் வேதத்தை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சட்ட திட்டத்தோடு நாம வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனால் ஆசீர்வதிக்கிறதுக்கு முடியும். ஆத்துல ஒரு கார சேத்துல ஒரு கார வச்சுட்டு நீங்க நடந்தீங்கன்னு வச்சுக்கல, கர்த்தரால் கரம் பிடித்து நடத்த முடியாது. வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க எப்படி உருவாக வேண்டும். சபை கற்றுக் கொடுக்கிறது, இப்படித்தான் நீ இருக்கணும். ஆரோனே, உனக்கு இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிட்டா நீ சரியாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிற காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியும். காணிக்கை தசமாக எடுக்கிறது இல்லை, பிடிக்கிறது இல்லை, அதெல்லாம் கர்த்தர் பார்க்க. வசனத்தை போதிக்க வேண்டியது எங்களுடைய வேலை. நீங்க அதுக்கு கீழ்ப்படிச்சீங்கன்னா அதுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பணத்தின் பின்னாய் ஓடுவதல்ல ஊழியம். பணம் கொடுக்கவர்களை பார்த்து பின்னால் போய் சரி அவங்களுக்கு சாதகமாய் பேசுவதல்ல ஊழியம். கர்த்தர் சமூகத்திலே ஆரோன்களை உருவாக்குவதுதான் ஊழியம். அல்லேலூயா. சபை என்று சொன்னா நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் அந்த நோக்கத்தை உண்மையாய் நீங்க நிறைவேற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நான் நினைச்சாலும் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறவனே நோக்கி பார்க்கிறேன். அந்த அந்த நபர்கிட்ட நான் சொன்னேன், இப்படித்தான் நீங்க உங்க சபைக்கு பையன் வாங்கல 1.5 லட்சம் போச்சே பாஸ்டர், ஏமாத்திரீங்களா? ஏமாறல. கர்த்தருடைய வசனம் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில என் தேவைகளை என் தேவை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலங்களிலே நமக்கான எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம். வசனத்துக்கு நடுங்கிற நாம் உண்மை உத்தமம் என்ற ஊழியக்காரனை சொல்லணும்னு வச்சுங்களேன், வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்வார். அல்லேலூயா. எந்த பச்சைவாதமும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. வசனத்துக்கு முன்பாக நீங்க எந்த நபரையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. நம்ம கோபமும் வைராக்கியம் அல்ல, வசனத்துக்கு நேராய் வாழ வைக்கிறது தான் ஆரோனை உருவாக்க வேண்டியதுதான் மோசையுடைய வேலை. அல்லேலூயா. அதனால மோசையை பார்த்து கத்த கேட்பாரு, நான் சொன்னனே செய்தியா, சொன்னனே சொல்லி கொடுத்தியா? அவன் கொஞ்சம் கீழ்ப்படியாத, அதனால தான் உங்களுக்கு நானே ஏன் சொல்லு தெரியுமா? அவன் ஒரே டைம் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொல்லு. அவன் இப்படித்தான் பண்ணுவான். சில நேரம் அடம்பிடிப்பான், சில நேரம் சண்டை போடுவான், சில நேரம் சபை விட்டு போறதுனால பயமுறுத்துவான். கவலைப்படாத. நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆத்மா, இங்க எனக்கு எதை கொடுக்குறீங்களோ அந்த ஆத்மாவை சரியா நடத்த வேண்டியது என்னோட வேலை. அவன் போடுறாங்கிறதுக்காக அவன்கிட்ட தடவியெல்லாம் பேச மாட்டேன். என்ன சொல்லுவேன்? கொட்டி தான் பேசுவேன். கொட்டலாமா? ஆமா. ஆண்டவர் சொன்னா அந்த காரியத்தை கண்டிப்பா அது அப்படித்தான் செய்தாகணும். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான வேலை அது. அல்லேலூயா. ஆரோன்களை உருவாக்க வேண்டும். ஆரோனை தேவ சமூகத்துல நின்று அவருக்கு ஊழியம் பண்ண வைக்கணும், அவருக்கு ஆராதனை செலுத்த வைக்கணும், பரிசுத்த வஸ்துவை உருவாக்கி அவனை சரிப்படுத்த வேண்டிய வேலை சபையுடைய வேலை. அல்லேலூயா. அதுல யாத்திராகமம் 37 வாசிக்கலாமே. 37. ஆரோன் காலைதோறும் அதின்மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். காலைதோறும் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதின்மேல் தூபம் காட்ட கடவேண்டும். எனது ஆரோன் உடைய வேலை, அவன் காலை மாலை 2 நேரமும் ஆண்டு சமூகத்துல தூபம் காட்டப்பட ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். எப்ப? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் தூக்கிட்டு வர்றவனாய் இருக்கக்கூடாது. ஆரோனே அப்படி இந்த ஆரோன் சிறந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் ஆரோனுடைய வேலை என்னன்னா, அவன் இப்படிப்பட்ட ப்ராசஸ்குள்ள வந்தா அடுத்து அவன் செய்ய வேண்டியது என்னன்னா,
காலை மாலை 2 நேரமும் அவன் தூபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு வைக்கணும்னு அர்த்தமா? விறகு போட்டு புகைச்சு அல்ல என்ன பண்ணணும்? சாப்பாடு வைக்கணும்னு அர்த்தமா? என்ன சொல்லுங்க? எனக்கு தெரியல, சொல்லுங்களேன். சட்னி வைக்கணுமா? என்னது? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேணும்? ஜெபிக்கணுமா? ஆரோன் என்ன பண்ணுமா? காலையும் மாலையும் தூபம் காட்டும். தூபம் காட்டுறது என்னது? தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. பாடி இருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? அப்ப எத்தனை ஆரோன்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதனால தான் ஆரோனா மாறாம இருக்கிறீங்க. ஆரோனா மாறிட்டு இருந்தீங்கன்னா, நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டுக்கு பிரியமா வாழ்றேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் காலையும் மாலையும் நீங்கள் தூபம் காட்ட ஆரம்பிப்பீர்கள், ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் கர்த்தர் உண்டாக்கின ஆரோன். இப்பதான் அல்லது உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் உருவாகல. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நடக்கல அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கிற முதலாவது காலையிலே ஆட்டையும் மாட்டையும் செலுத்தி, காலையும் ஆடுகளை செலுத்தி பலி செலுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அவன் தண்ணீரினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, வஸ்திரங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரித்த வேண்டும். நான்காவது, அபிஷேகிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, அவன் காலையும் மாலையும் என்ன பண்ணும்? தூபம் போல ஜெபிக்கிறவனாய் வேதத்தை வாசிக்கிறவனாய் மாற வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க கேட்டால் நான் கண்ணை மூடி தான் கேட்கணும். ஏன்னா தலசத்தில் வந்துடும் எனக்கு. அதனால என்ன பண்ணுவேன்னா, அப்படி தயவு செய்து கேட்கவே மாட்டேன். நீங்க ஆரோனை போல மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த ஆரோனை உருவாக்குறது தான் மோசேயுடைய வேலை. இந்த அடிப்படையை உருவாக்க வேண்டியதான் மோசேயுடைய வேலை, சபையுடைய வேலை. நீங்க இதை தான் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாய் மாற வேண்டிய இந்த காரியத்தை நீங்க செய்தாங்கன்னா, கர்த்தர் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிறேன். நாம வாழ்க்கையில ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வர இது வர இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னையோட எல்லாம் முடிஞ்சிச்சு. கர்த்தர் உங்களை ஆரோனாய் உருவாக்க விரும்புகிறார். அனுதினமும் காலையும் மாலையும் ஜெபிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாக வேண்டும். குடும்பமா ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக வேண்டும். நீங்க ஜெபிக்க முடியலையா? நான் கூப்பிடுங்க, நான் வர்றேன் உங்க வீட்டுக்கு. நான் ஜெபம் பண்றதுக்கு, ஜெபிக்க சொல்லி தரதுக்கு, கூட இருந்து ஜெபம் பண்றதுக்கு நான் வர்றேன், ரெடியா இருக்கிறேன். கூப்பிட்டீங்கன்னா போதும். ஆனா உங்க வாழ்க்கையில அதை மட்டும் நீங்க இழந்துட்டு, ஆண்டவரே ஆஸ்வதிங்க, ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக எதை செய்வேன், முதல்ல இதை செய், மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். முதல்ல இதை செய், மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நாம இதெல்லாம் செய்ய மாட்டோம். நான் உங்களுக்கு அதை பண்றாண்டவர், இதை பண்றாண்டவரே, வேலை அது இதுன்னு ஓடி. இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. யூடியூபை பார்த்தே நேரம் இல்லை, ஷார்ட்ஸை பார்த்தே நேரம் இல்லாம போயிடுச்சு. அப்படித்தானே? அந்த கருமத்தை தூக்கி முதல்ல என்ன பண்ணுங்க? ஆஃப் பண்ணி போட்டுருங்க. நீங்க அந்த மொபைலை மாத்திரம் எடுத்தீங்கன்னா சாலிடா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். நான் வேணா எழுதி தரேன். இல்லைங்கிற மாத்திரம் எதிர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நான் அப்படி பார்க்கறது இல்லை, 1/2 மணி நேரத்துக்கு மேல பார்க்கறதே இல்லை, 1/2 மணி நேரம் தான் பார்ப்பேன். யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சாத்தானுடைய கண்ணி, அது சத்துரு கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கண்ணி. நான் சமீப தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என் மொபைல யூடியூபே இல்லை தெரியுமா? தேவையில்லை. மொபைல்ல செய்தி தான் பார்ப்பேன். அந்த செய்தியும் பார்க்கக்கூடாதுன்னு அதை கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க நினைக்கிறீங்க வஞ்சகமாய் பிசாசு கொண்டு வரக்கூடிய நிறைய காரியங்கள் உண்டு. அதுல போய் சிக்கி தவித்து கொண்டு இன்னைக்கு மாடர்னா இருக்கிறேன், ஃபேஷனா இருக்கிறேன், உலக அப்டேட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வேஸ்டா போயிட்டு இருக்கிறீங்களே தவிர தேவனுக்கு பிரியமாய், தேவனை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறீங்களே தவிர தேவனுக்கு பிரியமாய் இல்லாம இருக்கிறீர்கள். இதனாலே உங்களுடைய என்னது அந்த சவப்பெட்டியை கொஞ்சம் சைடு கட்டி வச்சுட்டு தேவனோடு கூட உறவாட நீங்க ஆயத்தமாகுங்க. ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லை. மொபைலை எடுத்த ஷார்ட்ஸ் பார்த்து நேரம் அப்படியே திருடி கொண்டு இருக்கிறான். நீங்க உங்களுடைய பட்டுப்படுத்த ஆரம்பிங்க. ஆரோன்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். சபையில இன்னைக்கு சில ஆரோன்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா, நான் ஆயத்தமா இருக்கிற என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி அர்ப்பணிக்கிற சில ஆரோன்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். யார் அதை ஏற்றுக்கொள்றீங்களோ, யார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான இடத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு செல்லுவார். மொபைல் இந்த நாள் தொட்டு பாஸ்வேர்டு போட மாட்டேன், இந்த நாள் தொட்டு இவ்வளவு நேரத்துக்கு மேல பார்க்க மாட்டேன், இது மொபைலை அதிக நேரம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்வாதமாய் மாறும். அடிக்கடி சொல்றேன், ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருப்பான். நானும் ஆமா நான் இல்லைன்பேன். யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நம்ம செய்தி தானே காக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு இருந்தது. ஓகே, அதுவும் கூட நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம அது இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த யூடியூபவே தூக்கியாச்சு.
யூடியூப் வராதா, செய்தி மட்டும் நம்ம குரூப்ல வரும், என்னாச்சும் தேவைன்னா அதில் போய் பார்க்கறதோட சரி, வேற எதையும் நான் பார்க்கறதே இல்லை. ஏன்னா தேவையில்லாத ஒன்றை நாம் எடுத்துட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு நினைச்சா முடியாது. நம்ம ஆண்டவருக்காய் விட்டு கொடுக்கணும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கு ஆரோன்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். யார் அந்த ஆரோன்? கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வேறு பிரிச்சு மோசேத்தை சொல்லிட்டாரு, மோசே ஆரோனை உருவாக்கு, ஆரோன் இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் செய்தானா அவன் ஆரோனா மாறுவான், இல்ல அவன் எனக்கு பிரியமா உள்ள ஆசாரியனாய் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அவன் நீக்கி போடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலும் ஆரோனே உன்னை எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை உருவாக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானிக்கல கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஆரோனை கர்த்தர் வேறு பிடித்தார். ஆரோனை உருவாக்கும்படி மோசே இடத்துல கர்த்தர் கட்டளையிட்டார். ஆரோனை ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை பிரித்தெடு, அவனை ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை உருவாக்கு. ஆரோனை உருவாக்கும்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆரோனே உன்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதுக்கு சபையில் கொண்டு வந்து சேர்த்தனா தெரியுமா? நீ இப்படிப்பட்டவனாய் மாறும்படி. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் காலையும் மாலையும் அவன் தூபம் காட்டுகிறவனாய் பலி செலுத்தி காலையும் ஆட்டினாலும் அவன் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தண்ணீரினாலே கழுவப்பட்டு வஸ்திரத்தினாலே உடுத்தப்பட்டு அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு காலையும் மாலையும் தூபம் காட்டுகிறவனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறவனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆரோனை போல கர்த்தர் அழைத்திருக்கிற இந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. அதுக்குத்தான் ஆண்டவரே என்னை சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. இங்க கொண்டு வந்து வச்சது நோக்கம் அதுக்குத்தான்ப்பா. நான் புரியாம அநேக நேரங்களில் கோவப்பட்டு அநேக நேரங்களில் அவருக்கு கீழ்ப்படியாம ஓடி அவளை திட்டி என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஊழியக்காரர் கொட்டுவது நல்லது, அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது திட்டுவது நல்லது, நீங்க சரியாகும்படியாய் கர்த்தருடைய எச்சரிக்கிறது நல்லது. அதை நான் கோவப்பட மாட்டேன்ப்பா. அநேக முறை யோசிச்சிருக்கிறேன் சபை விட்டு போயிடலாம், அநேக முறை யோசிச்சிருக்கிறேன் இவங்க கூட நான் பேச மாட்டேன், இவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அநேக முறை நீ யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரே என்னை உருவாக்கும்படியா நீங்க அழைச்சிருக்கீங்கப்பா. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆரோனை போல கனத்துக்குரிய ஊழியத்தை செய்யும்படியாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சாதாரணமான வேலை அல்ல. பரலோகத்தின் பாசிகளாய் வாழ்வது என்பது சாதாரணமான வேலை அல்ல, இது கனத்துக்குரிய வேலை. ஆரோனை போல் அடைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா இந்த கனமான ஊழியத்திற்கு உருவாவதில்லை. இது கர்த்தர் முன்குறித்து உங்களை ஆரோனாய் உருவாக்க விரும்புகிறார். அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. சில நேரங்களில் கோபங்கள், சில நேரங்களில் வைராக்கியங்கள், சில நேரங்கள் நான் நினைச்ச மாதிரி நடக்கலங்கிறதுனால சில நேரங்கள் ஊழியக்காரன் மேல கோபம்பா, அவங்க மேல வைராக்கியம், சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லி எண்ணமெல்லாம் வச்சிருக்கிற ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக. இந்த நாளும் கர்த்தர் திட்டமும் தெளிவாய் உன்னை நாட்டி இருக்கிற ஸ்தலத்துல நீ உயர்ந்தோங்கி வளரும்படியாய் உன்னை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள் அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கொடுத்த இந்த நல்ல வார்த்தையின்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். மோசேக்கு கீழ்ப்படிந்த ஆரோன் அவன் ஆண்டவர் சமூகத்துல அவன் ஆசாரியனை உருவாக்கினது போல இந்த நாளிலும் இந்த சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் என்னை உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்கப்பா. என்னுடைய எல்லா தேவையில்லாத ஆண்டவரே கோபத்தை நிமித்தம், நான் இன்னும் வளராத நிமித்தம் வந்த எல்லா பிரச்சனை போராட்டங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன். இதனால் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ உள்ளத்தை பார்க்கிற தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சபைக்கு அடங்கி இருந்து சபையில அவன் ஏற்ற காலத்தில் கத்து உயர்த்தும்படியாய் சபையினுடைய வார்த்தைகளுக்கு கத்து சொல்கிற வார்த்தைகளுக்கு கடங்கி இருந்து ஏற்ற காலத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தருக்கு அடங்கி இருங்கள். கர்த்தர் உண்மையாகவே ஒவ்வொருவரையும் ஆசாரியனாய் ஒவ்வொருவரையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை வீசக்கூடிய ஜெபிக்கிற நல்ல தேசத்துக்காய் ஜெபிக்கிற குடும்பத்துக்காய் ஜெபிக்கிற அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஆரோங்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஓய்வு நாளிலும் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீ இடைவிடுவீராக, தொடர்ந்து நீ பொறுப்பெடுப்பீராக, எல்லா தடைகளுக்கு நீக்குவீராக. கொடுத்த வார்த்தையின்படியாய் பிள்ளைகள் மாறி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உருவாக உதவி செய்யும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.